எடப்பாடி பத்தி தனியா பேசுறதுக்கே ஒண்ணும் இல்லைங்க. அவர் என்ன மோடி என்னென்ன சட்டம் கொண்டு வந்தாரோ அதுக்கெல்லாம் சரி சரி சரின்னு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது. விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள், தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்கள், சிறுபான்மையினருக்கு எதிரான சிஏஏ எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டு அவங்கள வெற்றி பெற வைத்தது எடப்பாடி. இப்ப தேர்தல் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள், நீ வேற நான் வேறன்னு. ஆனா 2 ஸ்டிக்கர், பிஜேபி பெரிய ஸ்டிக்கரு, இது சின்ன ஸ்டிக்கர், 2 ஸ்டிக்கரும் தேர்தலுக்கு அப்புறம் ஒட்டிக்கும். நாம் சொல்கிறோம், எங்களுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவர்கள்ல ஒருவரை பிரதமர் ஆக்குவோம் என்று தேர்தல் முடிஞ்சவுடன், இல்லையா? ஆனால் எடப்பாடி யார பிரதமர்னு சொல்ல போறாரு சொல்லுங்க. தேர்தல் முடிந்தவுடன் அவர் நிச்சயமா மறுபடியும் போய் பிஜேபியோட தான் சேர்ந்துக்க போறார். அதனால அவங்கள பத்தி பேசி பிரயோஜனமே இல்லை. 2 பேரிடமும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா தமிழ்நாட்டையே கொண்டு போய் பிஜேபி காலடியில அடகு வைத்தவர் தான் எடப்பாடி. அவங்கதான் அப்புறம் அவங்களுக்கு பேசி என்ன பிரயோஜனம்? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.